ஸ்ரீ மாத்திரே நமக. ஜெய்குருத ஜெய்குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சியுடைய பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது இந்த வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி எப்போ அப்படின்னா 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:26 கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு சனி பெயர்ச்சி ஆகுறாரு. கும்பராசில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. இதுவரைக்கும் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த சனி இப்போ 6ஆம் இடத்துக்கு போறாரு. 6ஆம் இடம்ங்கிறது சனிக்கு ரொம்ப நல்ல இடம். சோ துலா ராசிக்கு இந்த சனி பயிற்சி நல்ல அனுகூலமான செயல்களை செய்ய போகுது. அதுவும் மட்டும் இல்லாம எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. 6ஆம் இடம்ங்கிறது தனச்சேர்க்கையை உண்டு பண்ணுங்க. சனி 6ல போய் மறையிறது நன்மை. பல விஷயங்கள் நீங்க நினைச்ச காரியங்கள்ல சக்சஸ், தன லாபம், புகழ், செல்வம் எல்லாமே தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகளை இந்த சனி கொடுப்பாரு. 6ஆம் இடத்துல இருந்து சனி எங்க பாக்குறாருன்னா 12ஆம் இடத்தை பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 3ஆம் இடம் தைரியம், வாக்கு, வீரியம் கூடிய ஸ்தானத்தை பாக்குறாரு. அதுக்கப்புறம் அஷ்டமஸ்தானத்தை பாக்குறாரு. இவ்வளவு நாளா உங்களுக்கு எதிரிகள், கடன்கள், நோய்கள் எல்லாத்துல இருந்தும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இருந்து நிவர்த்தி கட்டாயம் உண்டு. அதனால நீங்க கவலையே படாதீங்க. துளாராசிக்காரங்க நல்ல அமைப்புல இருக்கு. இந்த வருடமும் நல்ல அமைப்புல இருக்கு. சனி பலனும் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. வாக்கியப்படி இருக்கக்கூடியது. இவ்வளவு நாளா கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் சனினால. இனி பூரணமா பரிபூரணமா ஒன்லி நல்ல விஷயங்கள் மட்டும்தான். சனி உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க போறாரு. 6ஆம் இடத்துல இருக்க சனி நல்ல வெற்றி வாய்ப்பை கொடுப்பாருங்க. சனிக்கு பாத்தீங்கன்னா 6ஆம் இடம்ங்கிறது ரொம்ப பிரசித்தியான இடம்ங்க. போய் சனி 6ஆம் இடத்துல இருக்கிறது எதிரிகளை வெல்லக்கூடியது. இந்த காலத்துல எதிரி அப்படின்னா அது உங்களுக்கு என்ன வேணா இருக்கலாம். நீங்க ஒரு நோயினால, ஒரு ஹெல்த் இஷ்யூனால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த நோய் தான், அந்த டிசீஸ் தான் உங்களுக்கு எதிரி ஃபர்ஸ்ட். உங்களுக்கு கடன் பிரச்சனைனால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை தான், அந்த கடன் தான், தீராத கடன் தான் உங்களுடைய முதல் எதிரி. சோம்பேறித்தனமா இருக்கீங்கன்னா அந்த சோம்பேறித்தனம் தான் உங்களுக்கு முதல் எதிரி. அலட்சியம் அப்படிங்கிறது அதுவும் அதே மாதிரிதான். உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லாதது, முன்னேற்றத்தை தடுக்கிறது, எதனால நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் எதிரி. சோ எதிரி ஸ்தானத்துக்கு சனி வந்தா அந்த எதிரிகளை அழிப்பாரு. முக்கியமா நல்ல விஷயங்கள் மேம்படும். இனிமேல் இவ்வளவு நாளா என்னன்னா ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனா செய்ய முடியாது. ஏதாவது ஒரு வேலை மாறி வரும், அல்லது பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவீங்க. ஒரு விஷயத்த செய்ய போய் கவனச்சிதறதுனால வேற விஷயங்களை செஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். சம்டைம் மனசு, அதாவது மனசு அளவுலயும் உடலும் ஒத்துழைக்காம இருக்கும். இப்ப உங்களுக்கு சுறுசுறுப்பு அதிகமா வந்துடும். செஞ்சே முடிக்கணும் அப்படின்னு எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய அமைப்பு அனுகூலத்தெல்லாம் கொடுத்துருவாரு. அதனால சனி உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய போறாரு. அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சூப்பர். ஏன்னா 6ஆம் இடம் தான் சர்வீஸ். சர்வீஸுக்கு காரகனே சனிதான். அப்போ உத்தியோகத்துல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப டாப்ல வரக்கூடிய அமைப்புகள். இவ்வளவு நாளா உத்தியோகத்துல உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் தடைகள் இருந்துச்சோ அத்தனை தடையும் நீங்க போதுங்க. அதே மாதிரி நீங்க தேடிக்கிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு வேலை தேடிட்டு இருந்திருப்பீங்க. அந்த வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு கிடைக்காது. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்க, அதுலயும் நல்ல ரிசல்ட் வந்திருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் தானாவே தேடி வரப்போகுது. நீங்க போட்ட உழைப்பு வீணாகாது, வீண் ஆகல. கைமேல பலன்கள் இந்த சனி பயிற்சியில உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய பேர் அரசாங்க உத்தியோகத்துக்கு போவீங்க. அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகள் ஆவீங்க. இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ், கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதே மாதிரி சனி அஷ்டமஸ்தானத்தை பாக்குறாரு. அப்போ ஆயுள் பங்கங்கள் ஏற்படுமான்னு கேட்டா கட்டாயம் கிடையாது. ஆயுள் விருத்திதான் ஆகும். ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கும்போது ஆயுள் விருத்தியாகும். அப்ப நோய்கள்ல இருந்து விடுவிச்சு, ஏன்னா அவர் 6ல இருந்து பாக்குறாரு. அப்போ மருத்துவ கண்டம் கொஞ்சம் இருக்கு, மருத்துவ விரயம் கொஞ்சம் இருக்கு. ஆனாலும் ஆயுள் பங்கம் கிடையாது. ஆயுள் ஸ்தானத்துல சனி இருக்கிறது, ஆயுள் ஸ்தானத்தை சனி பார்வையிடுறதெல்லாம் என்னன்னா சனியே ஆயுள் காரகனா இருக்கனால அவர் உங்களுக்கு ஆயுள் கண்டத்தை கொடுக்க மாட்டாரு. இருந்த ஆயுள் கண்டமும் நீங்கிடுச்சு. அதனால கவலைப்படாதீங்க.
உங்களுக்கு சர்ஜரி அதாவது மருத்துவ விரயம் உறுதியாக உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்த பார்க்குறாரு. அது இல்லாம 8ஆம் இடத்த பார்க்குறாரு. நெறைய பேருக்கு வந்து டிசீஸ் இருந்திருக்கும். ஆனா நம்ம சர்ஜரி செஞ்சா பிழைப்போமா? என்ன ஆகும்? அப்படின்னு மனக்குழப்பங்கள் இருக்கும். ஆனா தாராளமா நீங்க போலாம். சர்ஜரிய நீங்க வந்து ஒரு டாக்டருக்கு இன்னொரு டாக்டர்ட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு, மனச தைரியப்படுத்திக்கிட்டு, தைரியத்த வரவழைச்சுக்கிட்டு நீங்க போங்க. 100% சர்ஜரிங்கிறது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நல்ல தீர்க்காயுளோட இருப்பீங்க. ஆயில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஆயில் ஹோமம் பண்ணிக்கங்க. ஆயுசு ஹோமம் பண்ணும்போது அத்தன தோஷமுமே நிவர்த்தி ஆகும். 6ஆம் இடத்துல இருக்கனால பெரும் செல்வங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. நல்ல புகழ் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அலைச்சல்கள் நெறையா இருக்குங்க. அதே மாரி வந்து தனச்சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அளவில்லாத அமைப்புகள உங்களுக்கு குடுக்குங்க. நீங்க இவ்வளோ நாளா என்ன விஷயங்கள் எதிர்பார்த்தீங்களோ, அத்தன விஷயமுமே உங்களுக்கு சனி பகவான் குடுத்துருவாரு. 3ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்ப வந்து என்னன்னா, நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதிகமான முயற்சிகள போடணும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். முயற்சிகள போடணும். அதே மாரி வெற்றி ஸ்தானம். நீங்க எந்த விஷயத்த முயற்சி பண்றீங்களோ, அதுல வெற்றி கிடைக்கும். 3ஆம் இடங்கிறது உபஜய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றிய கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இந்த 3ஆம் இடம் உதவுமாம். அப்போ காரிய வெற்றி, காரிய சித்தி இதெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் குடுத்துருவாரு. நல்ல புகழ குடுத்துருவாரு. உங்களுடைய பேரு வந்து நல்ல பிரபல்யமாகும். ஒவ்வொரு விஷயமும் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலயுமே வெற்றி அடையறதுக்கு உண்டான அமைப்ப குடுத்துருவாரு. அதே மாரி தைரியஸ்தானம். எந்த விஷயத்துக்காக இவ்ளோ நாள் நீங்க பயந்துட்டு இருந்தீங்களோ, அத்தன விஷயமும் தைரியத்தோட ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா, தைரிய ஸ்தானத்த சனி பார்க்குறாரு. ஆட்டோமேட்டிக்காவே தைரியம் வந்துரும். இவ்ளோ நாளா உங்கள பார்த்தவங்கள விட, இவனா இப்படி, இவளா இப்படி அப்படிங்கிற மாரி வந்துரும். அதே மாரி அவங்க கிட்ட நீங்க சொல்லிருங்க. ஐ அம் கம் பேக் அப்படின்னு சொல்லிருங்க. எந்த ராசிக்கு இருக்கோ இல்லையோ, துலா ராசிய பொறுத்தவரைக்கும் 6ல சனி, ஐ அம் கம் பேக் அப்படிங்கிற மாரி தான். நான் வந்துட்டேன்னு சொல்லு. திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு படத்துல. அதே மாரி தான் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அமைப்பு அமைஞ்சிருக்கு. அதனால எந்த ஒரு தயக்கமும் இல்லாம, எந்த ஒரு ஹெசிடேட்டும் பண்ணாதீங்க. எல்லா விஷயத்துக்கும் கூச்சப்படாம முயற்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். ஐயோ! நம்ம இவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறதா? நம்மளுடைய தகுதி என்ன? அந்தஸ்து என்ன? திறமை என்ன? நமக்கு இப்ப நேரங்காலம் சரியில்லைங்கன்னா, இவங்க கிட்ட போய் கேட்கிறதா? அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயமுமே சனி வந்து பார்த்தீங்கன்னா, தாழ்வான நிலை. அதனால அந்த மனசுல வந்து அந்த நிலைய கொண்டு வந்துருவாரு. அதுலருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வந்து, எந்த ஒரு விஷயத்துக்கு கூச்சப்படாம ஹெல்ப்ப கேட்டு பழகுங்க. எந்த ஒரு விஷயமும் தர்மத்துக்கு உட்பட்டு எல்லா விஷயங்களும் நீங்க தாராளமா செய்யலாம். தர்மத்துக்கு புறம்பான விஷயங்கள மட்டும் செய்யக்கூடாது. ஏன்னா சனிக்கு அது பிடிக்காது. ராகு கேதுன்னா அது வேற. கொண்டாடி உங்களையே புகழ்ல உச்சியில கொண்டு போய் விட்டுரும். ஆனா துலா ராசிக்காரங்க அதுக்கு போக மாட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம். தர்மத்துக்கு உட்பட்டு தான் நீங்க நடப்பீங்க. ஆனாலும் நீங்க ஒவ்வொரு விஷயமும் தயக்கம் இல்லாம எதுவா இருந்தாலும் சரி, மத்தவங்க கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுங்க. கேட்டு பழகுங்க. அப்பதான் உங்களுக்கு உண்டானதும், உங்களுக்கு திறமைக்கு உண்டான விஷயங்களும் கட்டாயம் வந்து சேரும். அதே மாரி சிறு சிறு தூர பிரயாணங்கள் இருக்கு. நெறைய அலைச்சல்கள்லாம் இருக்கு. சனி நெறைய அலைச்சல்கள குடுப்பாரு. அத்தன அலைச்சல்களுக்குமே புகழ் வந்து சேரும், தனம் வந்து சேரும், செல்வாக்கு பெருகும். நீங்க போகக்கூடிய இடங்களில் எல்லாமே செல்வாக்கு பெருகுங்க. துலா ராசியில எந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும், இந்த காலகட்டங்கள்ல ஒரு சீட்டு கேளுங்க. எம்எல்ஏ சீட்டு கேளுங்க. கட்டாயம் ஜெயிச்சுருவீங்க. அதாவது வரக்கூடிய எலக்ஷனா இருந்தாலும் சரி, இதுக்கு அடுத்தது வந்து அந்த லோக்கல் பாடி எலக்ஷன் சொல்லுவாங்கல்ல, இந்த கவுன்சிலரு, பிரசிடென்ட் இது மாரி போட்டி போடுவாங்கல்ல, அந்த மாரி இதுக்கும் இது சூப்பரான டைம்ங்க. அந்த மாரி டைமுக்குலாம் கேளுங்க. செலவு பண்ணாலும் அத பல மடங்கா சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்ப குடுத்துருவாரு சனி. நீங்க கேட்கலாம், ஏங்க சனி வந்து நேர்மையான கிரகம் தானே, அரசியல்வாதிகளுக்கு அது பொருந்துமான்னு. அதுக்கெல்லாம் சில சூட்சமங்கள் இருக்கு. எல்லாமே ஒரே வீடியோல சொல்லிற முடியாது. பரிகாரங்கள் பண்ணிக்க வேண்டியதான். ஆனா சனி ஜெயிக்க வைக்கக்கூடிய அமைப்புல இருக்காரு. துலா ராசிக்கு ஜெயிக்க அவரு போயிருக்கக்கூடிய இடத்துக்கு வேலை செய்யணும்ல. சோ அது வந்து வெற்றி ஸ்தானத்துல இருக்கிறாரு. வெற்றி ஸ்தானத்துல இருந்து காரிய சித்தி, உபஜய ஸ்தானங்களை எல்லாம் பார்க்கிறாருல்ல. அப்ப உங்களுக்கு விரயம் பண்ணாலும், செலவு பண்ணாலும் வெற்றிய குடுப்பாரு. அதனால தாராளமா நீங்க என்ன செய்யலாம்? போகலாம். அரசியல் வாழ்க்கை உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போணும். ஆனா, இப்போ வந்து உங்களுக்கு வெற்றி, அரசியல் வெற்றிய குடுப்பாரு. எல்லா விஷயங்களையுமே அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள உருவாக்கி குடுத்துருவாரு. அதே மாரி ஹெல்த் இஷ்யூவ ரொம்ப பார்த்துக்கணும். உடல்நிலையில வந்து ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். அதே மாரி தாயாருக்கு உடல்நிலையில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் நீங்க பார்த்துக்கணும். தந்தை வழி சொத்துக்கள்ல ஆதாயங்கள் இருக்கு. அதே மாரி சொத்துக்கள்
இல்ல வேற செக்கு கேஸ் இந்த மாதிரி வழக்குகள் இருக்கு பாத்தீங்களா? உங்க மேல வழக்கு போட்டிருந்தா, அதுல ஃபேவரா முடியறது. இவ்வளோ நாளா வழக்குகள் வந்து ஜவ்வா இழுத்துட்டு இருந்திருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து முடிவுக்கு கொண்டு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பொதுவா வந்து இப்ப கோர்ட் கேஸ்ன்னு போகாம சில பேர் வந்து பஞ்சாயத்துல முடிச்சுக்கணும்னு நினைப்பாங்க. பேச்சுவார்த்தை பண்ணி பேசி சில விஷயங்கள முடிக்கிறது. அந்த அமைப்பு இப்ப இருக்குங்க. ஏன்னா காரிய சித்தி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கு. அப்போ நீங்க வந்து கோர்ட் கேஸ்ன்னு போகாம சில விஷயங்கள அனுகூலமா பேசி சுமூகமா முடிச்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. அது மாரி வந்துச்சுன்னா, அத கையில எடுத்துக்கங்க. அதே மாரி 6ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, சொத்து சேர்க்கைய உண்டு பண்ணி குடுத்துரும். அதனால ஒரு சொத்துலேருந்து இன்னொரு சொத்து வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி எதிரிகள் ஸ்தானம். எதிரிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நாளா அவங்களோட கை மேலோங்கும். இப்போ உங்களோட கை வந்து மேலோங்கும். எதிரிகள வெல்லக்கூடிய அமைப்பு. எதிரி அப்படிங்கிறது அது எது வேணா இருக்கலாம். கண்ணுக்கு தெரிந்த எதிரியும் இருக்கலாம். கண்ணுக்கு தெரியாத எதிரியும் இருக்கலாம். உங்களுக்கு எதிரிகளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நாளா உங்களுக்கு தடை குடுத்துட்டு இருந்தவங்கள இப்ப காணாம போயிருவாங்க. அதே மாரி கடன் ரீதியா பிரச்சனைகள். கடன் ரீதியா உங்களுக்கு மன உளைச்சல்களா இருந்திருக்கும். அந்த கடன் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து படிப்படியா முன்னேறி வரக்கூடிய காலகட்டமா தான் இது இருக்குது. துலா ராசிய பொறுத்தவரைக்கும் நல்ல புகழு, செல்வம், சேர்க்கை இதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு. ஆனா படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் படிப்புல கவனமாக இருந்துக்கணும். அதே மாரி கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. 6ஆம் இடம்ங்கிறது சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸ், வழக்கு, டைவர்ஸ குடுக்கறது இதெல்லாம். அதனால கணவரை ஒருவர் அனுசரித்து இருக்கணும். இல்ல அப்படின்னா பிரிவு வந்து அடுத்தவங்களுடைய தலையீடுனால பிரிவு வந்துரும். அப்போ ஒரு விஷயத்த நீங்க என்ன செய்யணும்? அனுசரணையா நடந்துக்கிறதுல தான் இருக்கு. உங்க விஷயங்கள சொல்லுங்க. காலமும், சூழ்நிலையும் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணி போயி பழகிக்கங்க. தப்பு உங்க மேல இருக்கோ, இல்லையோ, ஜஸ்ட் நீங்க அனுசரிச்சு போய் தான் ஆகணும். ஒரு விஷயத்த பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். துலா ராசிய பொறுத்தவரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்புள் அப்படிங்கிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான பார்ட்னர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா, உங்களுடைய ராசியுடைய சிம்பலே என்ன? தராசு. அதனால நீங்க பேலன்ஸ் பண்ணி போய் தான் ஆகணும். அதனால நீங்க அத கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது வந்து திருமணம். திருமணத்த பொறுத்தவரைக்கும் 6ஆம் இடத்துல தான் சனி இருக்காரு. அதனால திருமண அமைப்பு அப்படிங்கிறது பெருசா சனி குடுக்க மாட்டாரு. ஆனா உங்களுடைய ஜாதகத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள், தசாபுத்தி, குருபலம்லாம் இருந்துச்சு அப்படின்னா திருமணத்துக்கு போய்க்கலாம். ஆனா சனி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடுக்கல. ஆனா வந்து புத்திர பாக்கியத்துக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா, அந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகி புத்திர பாக்கியம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கையில வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. வீடு கட்டுறதுக்கு யோகங்கள்லாம் இருக்கு. பொதுவாவே இந்த துலா ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி வந்து நல்ல அதிர்ஷ்டத்தையும், பெரும் செல்வத்தையும், நல்ல தனச்சேர்க்கையும், செல்வாக்கு, புகழ் எல்லாம் பெருகக்கூடிய அமைப்பத்தான் குடுக்குறாரு. நீங்க வந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.